சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விதைக்கிடு விளைங்கிடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய. விண்ணென்று விசையுடனே முனையினா உள்ளே மெய்ஞான வாசலது திறக்கும் அப்போ கண்ணென்ற கபாட வழிக்குள்ளே நின்று களையறிந்து வாசியினால் கமலம் நோக்கி ஒன்னென்று மூலமதில் வாங்கன் பூரி உறுதி என்ற சமாதியிலே சிங்கன் ரேசி என்றென்று மிப்படியே கொண்டு நின்றால் ஏகமுள்ள தசதீட்சை உண்மை கேளே. சுப்பிரமணிய சித்தர். இப்போ பார்வை போன உடனே டாக்டர் எல்லாம் கைவிட்டாச்சே, ஒருவேளை அப்பங்கிட்ட போனா குணப்படுத்திடுவாருங்கிற நம்பிக்கையில இங்க வந்திருக்கான். அப்பாக்கு என் மேல கோவம் குறைஞ்சிருச்சா? எத்தனை நாளைக்கு இப்படி கோச்சிட்டு இருக்க முடியும்? நீ வான இங்க நான் தனியா இருக்கவும் எனக்கு அப்பாவை கைதி ட்ரெஸ்ல ஜெயில பார்த்தது ஞாபகத்துக்கு வந்துருச்சுமா. உங்க ஊர் கோயில்ல சுரங்க பாதை ஏதாவது இருக்கா? இந்த ஹெல்ப்பை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க. மிஸ்டர் அமர் இங்க சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டார் இல்லையா? நான் ஃபேக்டரி ஆரம்பிக்கும் போது அவரும் என்னோட ஒன் ஆஃப் த பார்ட்னர்னு சொல்லுங்க. ராஜ்துரை, நான் கோயிலுக்குள்ள போறதுக்கு மிஸ்டர் காளி எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. சூப்பர் சார். பிரில்லியண்டா ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. சூப்பர் ஐடியா. ஓகே சார். சோ உங்க அப்பா என்ன பாதுகாப்பு செஞ்சாலும் நான் கோயிலுக்குள்ள போறது யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே சார். ஓகே மிஸ்டர் காளி, நீங்க இப்போ கிளம்புங்க. Thank you. நான் உங்களை கால் பண்றேன். நைஸ் டு மீட் யூ. வரேன் சார். வரேன் பாஸ். சார் அப்படின்னா சார் பிளான் பண்ணிருக்கீங்க? தட்ஸ் a suspense. விஷயம் அப்பா காதுக்கு போயிட்டா பெரிய சிக்கலாயிடும். எஸ் விஜய், காளி சொன்ன பிளான் என்னன்னு என்கிட்ட சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு நான் அனலைஸ் பண்ணி சொல்றேன். ஓ மாம்ஸ், உங்களுக்கு தெரியக்கூடாதான் நான் காளியை மேல கூட்டிட்டு போறேன். தட்ஸ் ஓகே, மேபி நெக்ஸ்ட் டைம். வா. ஐயோ ஐயோ. சொல்லுமா. அப்பா, அங்க என்ன நிலவரம்? இன்னும் பௌர்ணமிக்கு 2 நாள் தான்ப்பா இருக்கு. அதை நினைச்சா ரொம்ப டென்ஷனா இருக்கு. அங்க இருக்கிற உனக்கே எவ்வளவு டென்ஷனா இருந்தா இங்க 24 மணி நேரமும் விஜய் கூடவே இருக்கேனே, எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்குன்னு பாத்துக்கோ. விஜய் இன்னும் பிடிவாதமா தான் இருக்காரா? பிடிவாதமாவா? பயங்கர வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான். அவன் அப்பா கிட்ட பிரசிடன்ட் கிட்ட போட்ட சபதம் பத்தாதுன்னு இப்போ ரஞ்சனி வேற கண்ணனை காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சா? பைத்தியக்கார மாதிரியே இருக்கிறான் அவன். இந்த லட்சணத்துல கோயிலுக்குள்ள போயிட்டு வந்தா அவனுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. அவரை போக விடாம நீங்க தடுக்க வேண்டியதானேப்பா?
அட நீ வேறம்மா, விஜயை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் எனக்கே தெரியாம ரகசியமா என்னென்னமோ பிளான் போடுறான். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கே புரிய மாட்டேங்குதுமா. அப்பா, எங்க மாமாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் விஜய நினைச்சு ரொம்ப அப்செட்ல இருக்காருப்பா. இந்த நேரத்துல மாமாவை தனியா விட்டுட்டு நான் அங்கேயும் வர முடியாதுப்பா. நீங்க எப்படியாவது அவரை தடுக்க பாருங்க. நான் இங்க அவருக்காக வேண்டிக்கிறேன். சரிம்மா. ஓம் நமச்சிவாய. ஐயா, காஃபி கொண்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாமா, போ. சார் வணக்கம். ஓ லாயரா? ஆமா சார். வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உட்காருங்க, பேசிட்டோம். தேங்க்யூ சார். நீங்க சொன்ன மாதிரி உயில் ரெடி பண்ணிட்டேன். இதை படிச்சு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அப்படியா? கொடுங்க. இந்தாங்க சார். நான் சொன்னபடியே எழுதிருக்கீங்க. ஆமா சார். ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி சொல்றேன். அப்ப நீங்க வந்துருங்க. ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். வாங்க. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? அவசர அவசரமா இப்ப உயில் எழுத வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எனக்கு வந்தது மைல்டு அட்டாக் ஆனாலும் அந்த ஆண்டவன் எனக்கு முதல் மணி அடிச்சிட்டாமா. விஜய் அந்த ஊர்ல இருந்துட்டு செஞ்சுட்டு இருக்கிற காரியம் எல்லாம் ஒண்ணுமே சரியில்லை. நேத்திக்கு உங்க அப்பா கிட்ட நீ போன்ல பேசுறதையும் பூஜை ரூம்ல உட்கார்ந்துட்டு கண்ணீர் விட்டு அழுதையும் நான் பார்த்தேன். இருக்க ஒரு பிள்ளையும் எங்கே பைத்தியம் பாக்குற கொடுமை நடந்துருமோன்னு எனக்கு ஏதாவது அழுமோன்னு பயமா இருக்குமா. அதனாலதான் லாயரை வர சொல்லி உயிர் எழுத சொன்னமா. என் சொத்துல ஒரு பார்ட் உன் பேர்லயும், விஜய் ஏன் பேச்சு கேட்டு வந்துட்டான்னா அவனுக்கு ஒரு பாட்டும், மிச்சம் முழுக்க அந்த ரசமணீஸ்வரர் கோயிலுக்கும் அந்த பூமி காத்தான் பட்டி நல்லதுக்காகவும் எழுதிட சொன்னேன். விஜய் என் பேச்சை கேட்டான்னா அவனுக்கு சேர வேண்டியது சேரும், இல்ல அதுவும் அந்த ஊருக்கே சேர்ந்துரும். உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி கொடுமா. மாமா, நான் சொல்றேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க மாமா. உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேனே தவிர உங்க சொத்துல உரிமை கொண்டாடணும்னு ஆசைப்படல. இப்ப உள்ள பிரச்சனை என்னன்னா விஜய கோயிலுக்குள்ள போக விடாம தடுக்கணும். அதை விட்டுட்டு இப்படி நீங்க. அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. நீ அப்பாவுக்கு கால் பண்ணு. சொல்லு கண்மணி. அப்பா, மாமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. கொடு. ஒரு நிமிஷம் இருங்க, கொடுக்க. ஹலோ. அத்தான் சொல்லுங்க. அத்தான் என்னடா அத்தா போத்தான்ட்டு?
அவன் இங்க உட்காந்து சேட்டை பண்ணிட்டு இருக்கான், நீ அவன் கூட சேர்ந்து ஒத்து ஊதிட்டு இருக்கியா? என்ன தான் நீங்க எப்பவுமே என்ன குறை சொல்லிக்கிட்டு? நான் மாப்பிள்ளை கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேன். அவன் என் பேச்சை கேட்டா தானே. முன்னையாவது எல்லா காரியமும் என் கண்ணு முன்னாலும் நடக்கும். ஆனா இப்போ எங்க நான் உங்ககிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு பயந்து எதையுமே எனக்கு தெரியாம ரகசியமா செய்யறான். அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணட்டும்? நான் என்ன பண்ண முடியும்னு சொல்றதுதான் நீ அங்க இருக்கிறியா? சரி, விஜய் எங்க இருக்கானா? இருக்கான். சரி, போன அவன்கிட்ட கொடு. இதோ இப்பவே கொடுக்குறேன். விஜய், அப்பா லைன்ல இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? என்ன? பேசுங்களேன். ஹலோ, நான் ராமரத்னம் பேசுறேன். சொல்லுங்க மிஸ்டர் ராமரத்னம். படவா ராஸ்கல், நீ பெரிய துரையாடா. என்னப்பான்னு சொல்ல மாட்டீங்களோ? துரோட புள்ள துரை மாதிரி தானே இருப்பான். நீங்க அப்பா பேசுறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா என்ன டேட்னு நானும் கேட்டிருப்பேன். உங்களுக்கு அவ்வளவு இருக்கும்போது எனக்கு இருக்காதா? நல்ல பேச கத்துக்கிட்டீங்கடா. ஏய், அங்க நடக்கிற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். இது பாரு, பௌர்ணமி அன்னைக்கு கோயிலுக்குள்ள போக கூடாது. தட்ஸ் மை ஆர்டர். சாரி, எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு நீங்க யாரு? நான் அப்பாடா. ஓ, இஃப் ஐ எம் நாட் ராங், அப்படி எந்த உறவில்லைன்னு சொல்லிட்டு போனது நீங்க தானே? டேய், கோபத்துல சொன்னதெல்லாம் வேத வாக்கு ஆயிடாதடா. உங்களுக்கு எப்படியோ, நேரத்துக்கு ஒண்ணு பேச என்னால முடியாது. நான் என்னோட முடிவை மாத்திக்க மாட்டேன். இது பாரு, இப்ப நீங்க பேச்ச கேட்கலன்னா நான் உயில் கூட எழுதி வச்சிட்டேன். என்னோட சொத்துல உனக்கு ஒரு நயா பைசாவும் கிடைக்காது. அத்தனையும் அந்த ரசமணீஸ்வரர் கோயிலுக்கு எழுதி வச்சிட போறேன். மிஸ்டர் ராமரத்னம், உங்க மகனை பத்தி நீங்களே இன்னும் சரியா புரிஞ்சுக்காம இருக்கீங்க. நமக்குள்ள அப்பா மகன் ஒரு வில்லன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை விட பெரிய வேதனை, லாஸ் எனக்கு வேற என்ன இருக்க முடியும்? உங்க ப்ராப்பர்ட்டிஸ் யாருக்கு வேணும்? பௌர்ணமிக்கு அடுத்த நாள் இந்த ஊரோட நிலைமையே மாறப்போகுது. அப்போ நான் எப்பேற்பட்ட ஆள்னு உங்களுக்கு புரியும். டேய், உங்க அப்பா சொல்றதா கூட நினைச்சுக்க வேண்டாம். அந்த ஊரை பத்தி தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் சொல்றதா நினைச்சுக்கோ. டேய், வேண்டாடா, உனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுடா. தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ் பெரியவரே. ஆனா இந்த விஷயத்துல நான் என் அப்பா பேச்சும் கேட்க போறது இல்ல. ஏன், அந்த கடவுளே நேர்ல வந்து தடுத்தாலும் அவரையும் தாண்டிட்டு நான் போக தான் போறேன். தட்ஸ் ஃபைன். ஓகே, பாய். Yeah, moms. இருந்து பெத்தீங்களே ஒரு பிள்ளைய, அத்தான் என் தலையை இழுத்துற. அப்பா, ராமரத்னம் ஐயா பேசுறாரு. ஐயா வணக்கம். வணக்கம் அருணாச்சலம். என் மகனை ஊருக்கு அனுப்பி உனக்கு தான் நான் நிறைய சிரமத்தை கொடுத்துட்டேன். விஜய நினைச்சா என் மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குப்பா. ஐயா, நீங்க என்ன பண்ணுவீங்க? பிறந்த ஊருக்கு ஒரு நல்லது செய்யணும்னு தான் உங்க மகனை இங்க அனுப்பி வச்சீங்க. இங்க நடக்கிற எல்லாத்தையும் விஜய் தம்பி தான் பண்றதா நான் நினைக்கலீங்க. எல்லாம் அந்த ஈசனுடைய திருவிளையாடல். அதுல நாம ஒவ்வொருத்தரும் கருவியா செயல்படுறோம். அவ்வளவுதானுங்க ஐயா. என்ன, விஜய் தம்பி என்கிட்டயே சவால் விட்டுட்டு போயிருக்காரு. என் பயம் எல்லாம் அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா என்ன நம்பிதான் உங்க மகனை இங்க விட்டுட்டு போறேன்னு சொன்னீங்க. அப்போ எனக்கு தான் ஏன் பொறுப்பு அதிகமா இருக்கு. சின்ன பையனா அடிச்சு இழுத்துட்டு போயிடலாம். தோளுக்கு மேல வளர்ந்துட்டவன என்னால ஒன்றும் செய்ய முடியலப்பா. என் பேச்ச கேட்டா சொத்துல உனக்கு ஒரு பங்கு இருக்குன்னு சொன்னேன். அப்படியும் கேட்கல. அத்தனையும் கோயிலுக்கே எழுதுறேன்னு அவனை மிரட்டியும் பார்த்துட்டேன். அப்போ அவன் கேட்கறதா இல்ல. அதான் உனக்கு உடனே போன் பண்ணேன். ஐயா, நீங்க அவரை நினைச்சு துளியும் கவலைப்படாதீங்க. பௌர்ணமி அன்னைக்கு கோயிலை சுத்தி பலத்த பாதுகாப்பு போட போறேன். விஜய் தம்பி எங்க போறாரு, என்ன பண்றாருன்னு
அவர் மேலேயும் நம்ம ஆளுங்க ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால அவரால அத்தனையும் மீறி கோயிலுக்குள்ள போகவே முடியாது. அண்ணா சொல்லும், நான் என் மகனை நினைச்சு கவலைப்பட்டாலும் இன்னொரு பக்கம் அவன் ஏதாவது செய்ய போய் கோயில புனிதம் கெட்டு போக கூடாதுன்னு நினைச்சப்பா. அதனால நான் பாத்துக்கிறேன். நீங்க மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா இருங்க. சரியா நான் சொல்லும், எல்லாத்தையும் அந்த ஈஸ்வரன் பாத்துக்குவான்னு நம்பினாலும் என் மனசு கடந்து அடிச்சுக்குது. வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுறேன் நான் சொல்லும். நான் அப்புறமா உன்னை கூப்பிடுறேன். நான் வச்சுறேன்ப்பா. சரிங்க ஐயா. நீ வீட்டுக்கே வருவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. 2 பேருமே அப்பாவுக்கு விஷயத்த சொல்லி புரிய வச்சிட்டோம். பாட்டியும் நமக்கு ஆதரவா இருக்காங்க. ரஞ்சினி, நான் வந்து பொண்ணு கேட்பேன்னு சொன்னப்ப உங்க அப்பா சம்மதிக்கலனாலும் மறுப்பு சொல்லல. நாம இது போல தனியா சந்திச்சு அவரோட வெறுப்பை சந்திக்கணுமா? என்னை பார்க்க வருது இதோட நிறுத்திக்க. நம்ம கல்யாணம் நடக்கணும்னா கொஞ்ச காலம் நம்ம தான் அமைதியா காத்திருக்கணும். நாமளே காரியத்துக்கு எடுத்துக்க கூடாது. நீ சொல்றதும் சரிதான். என்னவோ எனக்கு உன் நினைப்பாவே இருந்துச்சு, அதான் பார்க்கணும்னு வந்தேன். சரி, மாமா விடுதலையாகி வந்ததும் வந்து பொண்ணு கேட்கறேன்னு சொன்னியே, அவங்களுக்கு சீக்கிரம் விடுதலை கிடைச்சிருமா? கிடைக்கணும். அக்காக்கு பழைய நினைவு திரும்பினாலும் சென்னையில் அவங்க வேலை பார்த்த சமயம் அப்பா அவங்கள தேடி போன இடத்துல தான் அங்கே என்னமோ நடந்து அப்பா ஜெயிலுக்கு போன விஷயம் இன்னும் அக்காக்கு ஞாபகத்துக்கு வரல. நடந்ததுக்கும் தனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அக்கா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது எங்க அவங்களுக்கு சுட்டி காட்டினா அதிர்ச்சியில திரும்பி பழைய நிலைமைக்கு போயிடுவாங்களோன்னு ரொம்பவே பயமா இருக்கு. அந்த சம்பவம் எப்போ அக்காக்கு ஞாபகத்துக்கு வரும்னு தினம் தினம் மணிக்கு மணி நிமிஷத்துக்கு நிமிஷம் நானும் அம்மாவும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எப்பதான் அந்த நேரம் வரும்னு தெரியல. அதனாலதான் நான் உன்னை... நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்காக நான் எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருப்பேன். சரி, நீ கிளம்பு. யாரா பாத்திர போறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாதயா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். மாமா சீக்கிரம் விடுதலை ஆகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரியா? நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா. அந்த தம்பி என்கிட்ட சவால் விட்டுருக்கு. எப்படி? இங்க இருக்கிற சித்தர்கள் எல்லாம் ஏமாத்துக்காரங்களாம். மந்திரமாயம் பண்ணி எல்லாரையும் பயமுறுத்தி மிரட்டி வச்சிருக்காங்களாம். நம்ம காவலையும் மீறி கோயிலுக்குள்ள போய் படம் பிடிச்சு நிரூபிக்க போறாங்களாம். நம்ம ஊருக்கே வந்து நம்ம ஊரை காக்கிற சித்தர்களை பொய்ன்னு சொல்லி அதை நிரூபிப்பேன்னு சொன்னா நாம வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன? விஜய் தம்பியோ இல்ல அவரை சேர்ந்தவங்க யாரோ எந்த வழியாவோ கோயிலுக்குள்ள போகாம தடுக்க வேண்டியது உங்க வேலை. அவங்க உங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு உள்ள போக பாப்பாங்க. அவங்க நினைச்சதை சாதிக்க உங்களை தாக்கவும் செய்வாங்க. பதில் தாக்குதல் நடத்தவும் தயங்காதீங்க. சரிங்கய்யா. விஜய் தம்பியை உங்க எல்லாருக்கும் தெரியுமில்ல? தெரியுங்கய்யா. அவர் உயிருக்கு எந்த பங்கமும் வராம பாத்துக்குங்க. சரிங்கய்யா. பெரிய முதலாளி கிட்ட அவர் பிள்ளைக்கு எந்த ஆபத்து வராம பாத்துக்கிறேன்னு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அதே சமயம் நம்ம கோயிலோட புனிதத்தை காப்பாத்திக்க வேண்டியது நம்மளோட கடமை. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? யாரும் கண் அசரக்கூடாது. கோயிலை சுத்தி தீப்பந்தம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். திருவிளக்கு எரியணும். ஏதாவது அசம்பாவிதம்னா உடனே எனக்கு தகவல் சொல்லணும். என்ன, நான் சொன்னது புரிஞ்சுதா? ஐயா, நீங்க இந்த ஊருக்கு பிரசிடென்ட். ஊர்ல பொதுக்கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி அந்த விஜய் தம்பிக்கு தடை போட்டுற வேண்டியதானே? குருக்கள் ஐயா, விஜய் தம்பி பேரை தான் கல்வெட்டுல பதிச்சிருக்குன்னு விக்ரம் சார் சொல்லியிருக்காரு. அவரால நம்ம ஊருக்கு சோதனை வரும்னு அதுல எழுதி இருக்கு. அப்படின்னா நடக்கிறது எல்லாமே அந்த ஈஸ்வரனோட மகிமை தான், அவனோட திருவிளையாடல் தான். அதனால விஜய் தம்பிய ஒரு அளவுக்கு மேல நம்மளால கட்டுப்படுத்த முடியாது. அப்படி கட்டுப்படுத்த நினைச்சா ஈஸ்வரனையே கட்டுப்படுத்துறது போல ஆயிடும். நாம நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையை மட்டும் பார்ப்போம். மத்ததெல்லாம் ஈஸ்வரன் பார்த்துக்குவான். அப்ப நான் கிளம்புறேன். சித்தர்கள் செய்யற பௌர்ணமி பூஜைக்கு எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு நடைய சாத்திரத்துக்கு முன்னாடி எப்பவும் போல யாராவது கோயிலுக்குள்ள இருக்காங்களான்னு ஒரு முறை சோதனை போட்டுருங்க. சரிங்கய்யா. நட சாத்திர நேரத்துக்கு சரியா நான் வந்துடுறேன். நீங்க எல்லாம்
இப்ப இருந்தே இங்க இருந்துருங்க. சரிங்கய்யா. கவனமா இருக்கணும் என்ன? சரிங்கய்யா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்கய்யா. அப்ப நான் வரேன் குருக்களே. போயிட்டு வாங்கய்யா. தம்பி ஐயா நீங்களும் பாத்துக்கங்க. சரிங்கய்யா. நம்ம ஜாக்கிரதையா பாத்துக்கலாம். பாண்டி ஐயா உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. என்ன வேலைங்கய்யா? இந்த போனை கையில வச்சுக்க. இதுல என் நம்பர் மட்டும் இருக்கு. பொழுது சாயவும் நீ விஜய் தம்பி வீட்டுக்கு போ. வீட்டுக்குள்ள போக வேண்டாம். தோட்டத்தில் இருக்கிற செடி கொடிக்குள்ள மறைஞ்சுக்கோ. விஜய் தம்பி எங்க போறாரு, அவரை பார்க்க யார் வரா, எல்லாத்தையும் நோட்டம் விட்டு எனக்கு உடனுக்குடன் போன் பண்ணி சொல்லணும். ஆனா நீ அங்க ஒளிஞ்சிருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. புரியுதா? புரியுதுங்க.